சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு இன்று ரத்தமும் எண்ணெயும் கலந்து ஒரு கியூ போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரான் எண்ணெய் எனக்கு பிடிக்கும் என அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள அந்த ஒரு அறிக்கை ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் அதிர வைத்துள்ளது. ஈரானின் உயர்நாடியான கார்க் தீவை அமெரிக்க மிக எளிதாக கைப்பற்றி முகாமிட முடியும் என ட்ரம்ப் சவால் விடுத்துள்ளார். ஆயிரக்கணக்கான அமெரிக்க தரைப்படை வீரர்கள் ஏற்கனவே வளைகுடா நாடுகளை வந்தடைந்துள்ள நிலையில் இது ஒரு மிகப்பெரிய தரைவழி போருக்கான தொடக்கமா? மறுபுறம் இஸ்ரேல் இன்று தெஹ்ரான் மீது தொடர் தாக்குதலை நடத்தி ஈரானின் அரசாங்க உள்கட்டமைப்புகளை சிதைத்துள்ளன. மின் விநியோக மையங்கள் தாக்கப்பட்டதால் தலைநகர் தெஹ்ரான் என்று கும்மிரட்டில் மூழ்கியுள்ளது. ஈராக்கில் அமெரிக்காவின் கோட்டையாக கருதப்பட்டு விக்டரி பேஸ் மீது ராக்கெட் மழை பொழிந்துள்ளது. அமெரிக்காவின் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஈராக்கிய போக்குவரத்து விமானம் ஒன்று தீப்பிடித்து எரிந்து நாசமானது. இது ஈரானிய ஆதரவு படைகளின் நேரடி பதிலடியா? இந்த மகா யுத்தத்திற்கு நடுவே அமெரிக்காவின் தடையை மீறி ரஷ்யாவின் பிரமாண்ட எண்ணெய் கப்பல் கியூபாவை நோக்கி சீறி பாய்கிறது. வழக்கமாய் பாயும் வாஷிங்டன் இந்த முறை மௌனம் காப்பது ஏன்? ரஷ்யாவுடன் நேரடி மோதலை தவிர்க்க ட்ரம்ப் அஞ்சுகின்றாரா? ஈரானுடன் விரைவில் ஒப்பந்தம் ஏற்படும். தனது அதிகாரப்பூர்வ விமானத்திலிருந்து ட்ரம்ப் சிக்னல் கொடுத்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவின் ஒரு போர் தந்திரம் என ஈரான் எச்சரிக்கிறது. 15 அம்ச சமாதான திட்டத்தை ஈரான் ஏற்குமா அல்லது தரைவழி போரில் அமெரிக்காவை சிக்க வைக்குமா? இஸ்பஹான் பல்கலைக்கழகம் மீண்டும் தாக்கப்பட்டதன் பின்னணி என்ன? போரின் அதிரடி திருப்பங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை அதிர வைத்துள்ளது. ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என தெரிவித்த ட்ரம்ப், ஈரானின் மிக முக்கிய எண்ணெய் முழுமையான கார்க் தீவை அமெரிக்கா மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என சூசகமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு ஈரானின் எண்ணெய் தேவையில்லை என மார்ச் 16ஆம் தேதி வரை கூறி வந்த ட்ரம்ப் இப்போது தனது நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலுமாக முரண்பட்டுள்ளார். கார்க் தீவில் ஈரானுக்கு எந்த பாதுகாப்பு திறனும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நம்மால் அதை மிக எளிதாக கைப்பற்றி அங்கேயே முகாமிட முடியும் என அவர் சபதம் எடுத்துள்ளார். ஆயிரக்கணக்கான அமெரிக்க தரைப்படை வீரர்கள் ஏற்கனவே மேற்கு ஆசியாவை வந்தடைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலுக்கான முன்னோடியாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாகவும் அவரது மகன் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் முற்றிலுமாக சிதைந்துவிட்டது, அவர்கள் அணு ஆயுதங்களை கைவிட தயாராக உள்ளனர் என கூறியுள்ள ட்ரம்ப் தனது 15 அம்ச சமாதான திட்டத்தை ஏற்க ஈரான் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பற்றி பேசும் போதெல்லாம் உண்மையில் போர் வரப்போகிறது என்றே அர்த்தம் என ஈரானிய அதிகாரிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். இஸ்லாமாபாத்தில் நடக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளை விட தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ளவே ஈரான் தற்போது தீவிரமாக தயாராகி வருகிறது. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அமெரிக்காவிற்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஈரான் மண்ணில் தரைப்படை இறக்குவது அமெரிக்காவிற்கு ஒரு நீடித்த மற்றும் தீர்க்க முடியாத போராக முடியும் என தெரிவித்துள்ளார். ஈரான் உண்மைக்கு முக்கிய வாதங்கள் வருமாறு ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக இருப்பதாக கூறுவதும் ஈரானியர்களை பாராட்டுவதும் போரை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் என ஈரான் கருதுகிறது. அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல்கள் நெருங்கும் வேளையில் போரில் அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பது ட்ரம்பின் ஜனாதிபதி பதவிக்கு ஆபத்தாக முடியும் என ஈரான் சுட்டிக்காட்டுகின்றது. 100,000கணக்கான ராணுவ வீரர்கள் மற்றும் பசிட் துணை ராணுவ படைகளுடன் தேசத்தை பாதுகாக்க தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்க காங்கிரஸ் இன்னும் போருக்கு முறையான ஒப்புதல் அளிக்காத நிலையில் தரைவழி தாக்குதல்கள் என்பது ட்ரம்பிற்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என ஈரான் அதிகாரிகள் கணிக்கின்றனர். இதனால் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளை விட தற்காப்பு நடவடிக்கைகளிலேயே தெஹ்ரான் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஈரானுடன் போர் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரானுடன் மிக விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை தனது அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்போர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானுடனான தற்போதைய நிலவரம் குறித்து பகிர்ந்து கொண்டார். ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வழியாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக அவர் உறுதிப்படுத்தினார். ஈரானின் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதை என்னால் பார்க்க முடிகிறது. அதை
விரைவில் நடக்கலாம் என நேர்மறையான சமிக்ஞையை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் ட்ரம்ப் தனது வழக்கமான பாணியில் எச்சரிக்கையும் விடுக்க தவறவில்லை. காங்கிரசின் ஒப்புதலின்றி தரைப்படைகளை அனுப்புவீர்களா என்ற கேள்விக்கு அவர் நேரடியான பதிலை தவிர்த்தார். என்னிடம் ஏராளமான மாற்று வழிகள் உள்ளன. அங்கே நம்மிடம் சக்தி வாய்ந்த கப்பல்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நமக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருப்பதால் எல்லா வழிகளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கூட ஏற்படாமல் போகலாம் என ட்ரம்ப் தெரிவித்தார். இதேவேளை ஈரான் மீதான போரில் அமெரிக்க ராணுவம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஈரானில் உள்ள மிக மதிப்புமிக்க மற்றும் நீண்ட காலமாக தேடப்பட்ட முக்கிய ராணுவ இலக்குகளை அமெரிக்க படைகள் தரைமட்டமாக்கியுள்ளன. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இன்று ஈரானில் ஒரு பெரிய நாள். எங்களது மிக சிறந்த ராணுவம் பல முக்கிய இலக்குகளை அளித்துள்ளது என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமையான இன்று வரை ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்புகள் மீது ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலைகளை முழுமையாக முடக்கும் வரை இந்த தாக்குதல் ஓயாது என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் முக்கிய எரிசக்தி தளங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் உள்ள முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல்களால் நகரின் பல பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மருத்துவமனைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மின்சாரத்தை மீட்டெடுக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருவதாக ஈரானிய எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்பஹானில் உள்ள புகழ்பெற்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இன்று இரண்டாவது முறையாக தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பல கட்டடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் 4 ஊழியர்கள் காயமடைந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி நிறுவனங்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களை சட்டபூர்வமான இலக்குகளாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈராக்கின் தலைநகரான பக்தாத் இன்று அதிகாலை பயங்கர வெடிச்சத்தங்களால் அதிர்ந்தது. அமெரிக்காவின் மிக பாதுகாப்பான அடையாளமாக கருதப்பட்டு விக்டரி பேஸ் ராணுவ தளம் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் அப்பகுதி முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதலின் போது ஏவப்பட்டு ராக்கெட்டுகளை அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியவில்லை. இதில் தளம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈராக்கிய போக்குவரத்து விமானம் ஒன்று தீப்பிடித்து எரிந்து நாசமானது. ஈராக் மீதான படையெடுப்பின் போது அமெரிக்காவின் கோட்டையாக விளங்கிய இந்த தளம் தாக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க படைகள் ஏற்கனவே இந்த தளத்தை காலி செய்திருந்தாலும் இந்த தாக்குதல் ஈரானிய ஆதரவு படைகளின் ஆதிக்கத்தையே காட்டுகின்றது. அதேவேளையில் குர்திஸ் பிராந்தியத்தின் எர்பின் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இரவு முழுவதும் பக்தாத் வான்வெளியில் அமெரிக்க போர் விமானங்கள் வட்டமிட்டு வருவதால் ஈராக்கில் மீண்டும் ஒரு முழுமையான போர் வெடிக்குமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் களத்தில் ஆக்ரோஷம் குறையவில்லை. ஈரானின் தலைநகரான தெஹ்ரான் மீது இஸ்ரேலிய ராணுவம் இன்று அதிகாலை முதல் நிறுத்தமற்ற தாக்குதலை தொடங்கி நிலைகுலைய வைத்துள்ளது. தெஹ்ரான் முழுவதிலும் உள்ள ஈரானிய அரசாங்கத்தின் உள்கட்டமைப்புகள் தற்போது குறிவைக்கப்பட்டு வருகின்றன என இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய விமானப்படையை 150க்கும் மேற்பட்டு போர் விமானங்கள் 120க்கும் மேற்பட்டு அதீத திறன் கொண்ட குண்டுகளை தெஹ்ரான் மீது வீசியுள்ளன. இதில் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு மையங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் முக்கிய அரசாங்க கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. குறிப்பாக மின் விநியோக மையங்கள் தாக்கப்பட்டதால் தெஹ்ரான் மற்றும் அல் போர்ஸ் மாகாணத்தின் பல பகுதிகள் கும்மிரட்டில் மூழ்கியுள்ளன. இஸ்ரேலின் இந்த மூலோபாய தாக்குதல் ஈரானின் பதிலடி திறனை முடக்குவதற்காக நடத்தப்பட்டதாக ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இப்பகுதியில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் வீடுகளில் இனி முறையான இலக்குகள் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த நேரடி மோதல் மத்திய கிழக்கை பேரழிவை நோக்கி தள்ளியுள்ளது. கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான எண்ணெய் முற்றுகையை தகர்த்து ரஷ்யாவின் பிரமாண்ட எண்ணெய் கப்பல் கியூபாவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயுடன் வரும் இந்த சரக்கு கப்பல் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கியூபா கடும் மின்வெட்டு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையால் தத்தளித்து வருகின்றது. மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த உதவி கியூபா அரசாங்கத்திற்கு ஒரு ஆக்சிஜன் போல கருதப்படுகிறது. எண்ணெய் விநியோகத்தை தடுத்து கியூபா அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வாஷிங்டன் முயன்றது. ஆனால் அமெரிக்காவின் தடைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ரஷ்யா தனது கப்பலை அனுப்பியுள்ளது. வழக்கமாக இதுபோன்ற மீறல்களை கடுமையாக எதிர்க்கும் அமெரிக்கா இந்த முறை சற்றே அமைதி காப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ரஷ்யாவுடன் தேவையற்ற நேரடி முதலை தவிர்க்கும் நோக்கில் அந்த கப்பலை கியூபா எல்லைக்குள் நுழைய அனுமதிக்க அமெரிக்கா மறைமுகமாக சம்மதித்துள்ளதாக தெரிகின்றது.
இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.